இருக்குப்பா. சரிங்கம்மா. எவ்வளவு ஆச்சு? 200 ரூபாமா. இந்தாப்பா. அம்மா 500 ரூபாவா? 500 ரூபாய்க்கு சில்லற இல்லையேம்மா. அப்படியா, சரி இருப்பா. இந்தாப்பா 200 ரூபா. தேங்க்ஸ்மா. 200 ரூபா பேகுல வச்சுக்கிட்டே 500 ரூபா எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல வேலை கேட்கலன்னா அதுவும் கிடைச்சிருக்காது போல. ஏய் நிக்கிதா பரவாயில்லடி. நிக்கிதா சொல்லி கொடுத்த உடனே ஏதோ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறா. ஆனா நிக்கிதா பக்கத்துல ஒரு இருக்காளே, அவ பேர் என்னதுடி? அனன்யா. அனன்யா. ஓ, அவ பேசுறதே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதுடி. குடு 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 குடுன்னு ஓடுறா ஒரு சில பேரும். ஆனா நம்ம சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. பத்தியா அவ ஏன் இப்படி இருக்கா? அவ ஏன் இப்படி இருக்கான்னு அவகிட்ட கண்டிப்பா கேட்கணுமே. அவளை பார்க்கும்போது எனக்குமே அவளை பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எல்லாரையும் நம்ம கடந்துதான் வந்தாகணும். இப்பதானே வந்திருக்கோம், போக போக எல்லாத்தையும் பத்தி தெரியும்டி. ஆனா ஒன்னே ஒண்ணு நவமித்ரா, ஒண்ணு மட்டும்தான் நான் சொல்லுவேன். எனக்கு மேக்ஸ் மேம் எடுக்கிறது எனக்கு நல்லா புரியுது. அந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் எல்லாமே எனக்கு ஓகே தான், எனக்கு நல்லா புரியுது. ஆனா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் எடுக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடி. என்னதான் சொல்றாங்க இவங்க? அவங்க ஓடுறாங்க ரன்னிங் ரேஸ்ல. எனக்குமே அந்த டவுட் வந்துச்சுடி தெரியுமா? எனக்குமே அந்த டவுட் வந்துச்சு தாண்டி. இவங்க லெசன் எடுக்கிறாங்களா இல்ல ரன்னிங் ரேஸ்ல ஓடுறாங்களான்னே டவுட் வந்துச்சு. ஏன்னா அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்காங்க. அது வந்துட்டு நம்மளால சட்டுன்னு அதை படிச்சுக்க முடியல. பத்தியா ஏன் அந்த அளவு இவங்க இதுக்கு நீ இந்த அளவு நடத்தினா சரிப்பட்டே வராது. ஒன்ன விடுடி, என்ன யோசிடி. நீ எல்லாம் ஏதோ படிச்சிருவ, படிப்பாளின்னு சொல்லலாம். என்ன யோசிச்சு பாருடி, நான் எப்படிடி இதெல்லாம் அறியறதாண்டி வைப்பேன் நான். அப்புறம் வேணாண்டியா, நீனா ஓவரா போய்கிட்டு இருக்க. யாரு படிப்பாளி உனக்கு? வேற யாரு? நீ தான் மேடம் படிப்பாளி. ஓஹோ, நாங்க படிப்பாளி, நீங்க என்னது முட்டாளா? சரி சரி, 2 பேரும் சேம் லெவல் தான். நீ ரொம்ப மினுக்காத. சரிங்க மேடம். இது யாரு என் முகத்துல பேப்பரை வீசினது? கரெக்டா உனக்கு வந்து எல்லாம் அமையும் போலடி. அப்போ எடுக்கவே முடியலடி. யாரும் கம் போட்டு வர பறக்க விட்டுருக்காங்க. கடவுளே, நெத்தி எல்லாம் வலிக்குது, எடுக்க முடியலடி. சட்டுன்னு பாத்தாத, அந்த பிளாக் சுடி தான் என் ஆளு. ஓகே ஓகே, பார்த்தாச்சு. நீ சொல்ற ஓகேவே சரியில்லையே. அட போடா, நீ லவ் பண்ணும்போது அது எனக்கு தங்கச்சி தானடா ஆகும். அதுக்கு சொல்லல, அதுக்கு பக்கத்துல இருக்குல்ல, அத பாத்துட்டு தான் நான் ஓகே சொன்னேன். பாடா, பேப்பர் எடுத்து முகத்துல வச்சுட்டு வராவ. டேய், நானே இவ்வளவு பார்க்கவே இல்லடா அந்த பொண்ணு. நீ சொல்லவே தான் நான் பார்த்தேன். பேப்பர் எடுத்து முகத்துல வச்சுட்டு வந்துட்டு இருக்கு இந்த பொண்ணு. என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? அதான், உங்களுக்கு எல்லாம் உங்க ஆள் மட்டும் தானே கண்ணுக்கு தெரியுவாங்க, பக்கத்துல இருக்கிறதுலாம் கண்ணுக்கு தெரியாதுல்ல. நான் என் ஆளைதான் பார்த்தேன்னு ஒத்துக்கிறேன். நீ எதுக்குடா அந்த பொண்ணை பாக்குற? டேய், நீ உன் வேலையை மட்டும் பாக்குறியா? நான் ஏதோ ஒண்ணு பார்த்தேன்னா உடனே வந்துருவேன் நீ சும்மா. சீக்கிரம் சாயா போட்டு முடிச்சு எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கணும். இந்த சாயா பொடி கொஞ்சம் நல்லா தலைச்சாதான் சாயா நல்லா இருக்குது. என்னமோ ஏதோ தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன சாயா பொடி வேணும்? இனி இவர் இந்த சாயா பொடியை எடுத்துட்டு வர சொல்லக்கூடாது. ஏதோ பிஸ்கெட்டுக்கு ஃப்ரீயா இந்த சாயா பொடி, இதை போயிட்டு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்காரு. இனி இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஒன்லி 3 ரோசஸ் மட்டும்தான் வாங்கணும். வாங்கலாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த பேப்பர் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. பாக்கே ஃபன்னியா இருக்கு. அப்போ வலிக்குது, பொறுமையாடி. அவ்வளவு தாண்டி எடுத்தாச்சு. சரி மச்சான், நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு. நீ வரியா? எப்படி, நீ வாழை பார்த்துட்டு வரியா? நான் போட்டா? இவங்க இன்னைக்கு வந்து பேப்பர் எடுத்துட்டு வர மாதிரி தெரியல, அங்கேயே நின்றுகிட்டு இருப்பாங்க. நான் போறேன், நீ வரியா? வீட்டுல அப்புறம் திட்டுவாங்கடா. சரிடா மச்சான், இருதோ நானும் வரேன். ஏன்டா லூசு, நீ உன் வாழை பார்த்துட்டு வாடா, போடா. வேணாண்டா மச்சான், நீ நாளைக்கு பார்க்கலாம், போதும். முகம் எரியுதுடி. ஃபேஸ் வாஷ் பண்ணி பாருடி, சரியாயிடும். பண்ணி பாக்குறேன்டி. இப்ப எப்படிடி, பெட்டரா ஃபீல் ஆகுதா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடி. ஓகேடி. இன்னைக்கு வீட்டுல போனதும் இருக்குடி. என்னது, என்னாச்சு? வேற என்ன, விதன் மேட்டர் தான். அடி பாவி, நீ இன்னும் அதை மறக்கவே இல்லையா? பாவம், விடுடி. மறக்கக்கூடிய விஷயம் கிடையாது. நல்ல அக்கா, நல்ல தம்பிடி. போங்க போடி. அவன் என் செல்ல தம்பி தான். என்ன நடந்தாலும் எல்லாம் போட்டு கொடுக்கறதுலாம் போட்டு கொடுத்துரு. அதுக்கப்புறம் செல்ல தம்பி நல்ல தம்பின்னு சொல்லு.
வர பஸ் நம்மளோடது இல்லல்ல. சே சே, இது நம்மளோட பஸ் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வரது நம்மளோட பஸ். பஸ் ரூட்டை மறக்காம செய். பிள்ளைங்களுக்கு சாயா போட்டாச்சு. அப்போ இன்னும் கொண்டு கொடுக்க வேண்டியதான். நவமித்ரா, கிளாஸ்ல எடுத்து வைமா, அம்மா வரேன். எடுத்து வைக்கிறேம்மா. அம்மா எனக்கு பிஸ்கெட் வாங்குனீங்களா, அதை எடுத்து வைங்க. சரி சரி டேய், நான் எடுத்து வைக்கிறேன், நீ வா. சாயா குடிக்க வேண்டாமா? நான் எடுத்து வச்சுட்டேம்மா, நீங்க தான் இன்னும் வரல. இனி கடைசியில நம்ம மேலயா இருக்கும் எல்லா பழையும். உங்களாலதான் லேட் ஆச்சு அப்படி இப்படின்பா. அங்க என்னம்மா சத்தம்? சாயா போட்டு எடுத்துட்டு வராம. சொல்லுவேன் நீ எதுவும் சொல்லுவேன், நானே சொல்லுவேன். வந்துட்டேன்னு சொன்னாலும் இன்னும் காணல. என்ன கிளாஸ் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆடி உனக்கு? வந்துட்டேம்மா, சொல்லுங்க. வா சாயா குடிக்கலாமா? ஓகே கமா சாயா பிஸ்கெட் எங்கம்மா? பிஸ்கெட் எல்லாம் இங்க வச்சிருக்கேன், வாமா நீ. அம்மா இங்க இருந்தே குடிக்கலாமா? இங்க பாருங்க, வெளிச்சம் சூப்பரா இருக்கு. கிளைமேட் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்குமா? சரி இங்க இருந்தே குடிப்போம். அம்மா தம்பி எப்படி டெஸ்ட் எழுதுறான்னு கேட்டீங்களாமா? இல்லம்மா, இனிதான் கேக்குறோம். நீ ஏதாவது கேட்டியா என்ன? நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன சும்மா விடுவானா? நான் தான் காலையில போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இனி என்னதான் திட்டுவான். அதனாலதான் நான் அமைதியா இருக்கேன். நீங்க கேட்டீங்களான்னு கேட்டேன். அது சரி. இல்ல, நானே கேட்கணும் தான் இருந்தேன். அவன் வரட்டும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு வரட்டும். இது வந்த உடனே கேட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்ம மேல ஏறுவான் கோவப்பட்டுட்டு. அவனை வேற அவரை காலையில போகும்போதே முகமே சுருங்கி போயிருந்துச்சுல, அதான் நீ சாய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கேட்டேன். சரிம்மா, நீங்க சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். நான் இப்ப அவனை கூப்பிட்டு பாக்குறேன், எப்படி மைண்ட் செட்ல இருக்கானோ என்னமோ. கூப்பிடுங்க. அடுத்த போன் வந்துருச்சுல, அட்டன் பண்ணி யாருன்னு கேட்கட்டும். ஹலோ, சொல்லுங்க. சொல்லுங்கண்ணே. ஓகே, டெலிவரி பண்ணிடலாண்ணா. என்னென்னு சொல்லுங்க எல்லாம். ஓகே சரி. ஓகே சரி, ஓகே அனுப்பி விட்டுருங்க. நான் மொத்தத்தையும் டெலிவரி பண்ணி விட்டுறேண்ணே. சரி ஓகேண்ணே. சரிண்ணே. போயிட்டு நீ இந்த பார்சல் பண்ணட்டு. முருகா, இங்க வாடா, டெலிவரி பண்ணணும் பாரு. வரேனே. விதோன், இங்க வாமா, சாயா குடிக்கலாம்ப்பா. ட்ரெஸ் மாத்திட்டேம்மா, அத வரேன். அம்மா சாயால ரெடியாச்சா? வாங்க குடிக்கலாம். சரிம்மா, உட்காருங்க, வாங்க குடிக்கலாம் ரெண்டு பேரும். நல்ல வேலை, அம்மா டெஸ்ட் விஷயத்த மறந்துட்டாங்க போல. ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சாயா எடுத்து குடிங்க. சரிங்கம்மா. ஓகேம்மா. இப்ப சொல்ல விதம், டெஸ்ட் எப்படி எழுதிருக்கா? மறந்துருப்பாங்கன்னு நினைச்சா இவங்க என்ன எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு கரெக்டா கேக்குறாங்க. இனி நான் என்ன சொல்றது? எனக்கு தெரிஞ்சு இந்த குந்தாணி தான் இறக்கி விட்டுருப்பாளா இருக்கும். கீழே குனிஞ்சு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அது அம்மா, நல்லா எழுதிருக்கேம்மா. எப்படினாலும் இது பொய்யாதான் இருக்கும். நீ சொல்ற பதிலே சரியில்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் அப்படி எல்லாம் பொய் சொல்லவே இல்லையேம்மா. நீ பொய் சொன்ன நான் சொல்லவே இல்லையேப்பா, வித்தியாசமா இருக்குன்னு தான் சொன்னேன். நானே வாயை கொடுத்து புண்ணாக்கிடுவேன் போலே. என்ன மாட்டிக்கிட்டடாயப்பா? சொல்லு விதுன். அம்மா, நான் பொய்லாம் சொல்லலம்மா, நிஜமா தான் சொல்றேன். விதுன், ஆனா இது மட்டும் பொய்யா இருந்துருச்சு வச்சுக்கோ, மார்க் ஷீட் வரும்ல, அப்ப இருக்கும் உனக்கு. சரிங்கம்மா. பின்னாடி இருந்து ஒரு சிரிச்சு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கறா. நீ அவளுக்கு இன்னைக்கு இருக்குது. அம்மா போட்டோம், கடைக்கு போகாமலா போயிடுவாங்க அம்மா இன்னைக்கு. அவங்க கடைக்கு போன உடனே உனக்கு முத்துறேன். முருகா, டெலிவரிக்குள்ளதெல்லாம் எடுத்து வச்சியா? இதோ வச்சுக்கிட்டே இருக்கேன். சீக்கிரம். ஆச்சுண்ணே, முக்காவாசி ஆச்சு. இன்னும் 2-3 பொருள் தான் எடுத்து வைக்கணும். முருகா, டெலிவரிக்குள்ளதெல்லாம் கூட பில்லிங் பண்ணணும். இதோ தரேன்க்கா. என்னம்மா, பில்லிங் எல்லாம் போயிட்டு இருக்குதா இல்லையா? நான் இப்ப கொஞ்சம் வெளியே போறேன், வேலை இருக்குது. அந்த வேலையை முடிச்சுட்டு வருவேன். என்னன்ட்டு பார்த்து சொல்லுங்க. இன்னைக்கு டேலியில ஷார்டேஜ் எல்லாம் வரக்கூடாதுமா? இல்ல சார், கண்டிப்பா அதெல்லாம் வராது. நல்லது. வராத ஷார்டேஜ இவரே வர வச்சிருவாரு. இவங்க வீட்டுல எல்லாம் இவரை எப்படி சமாளிக்கிறாங்க?